கங்குவா ட்ரெய்லர் பார்த்தேங்க. இந்த மாதிரி ஒரு படம் தமிழ் சினிமாவில் எப்போ வரப்போகுதுன்னு நம்ம எல்லாம் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்ல. அதுக்கு சரியான ஒரு ட்ரீட்டாக சிறுத்தை சிவா சூர்யாவை வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ரொம்ப நாள் ஷூட் பண்ணப்பட்ட ஒரு படம். ஒரு 3-4 வருஷமாகவே இந்த படம் ப்ரொடக்ஷனில் இருக்குது, ஷூட்டிங் போகுது, இடையில் நிற்குது, திரும்பவும் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி இந்த நியூஸ் எல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம். அப்படி என்னப்பா இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தா ட்ரெய்லரில் அது எல்லாத்துக்குமே பதில் சொல்லியிருக்காரு சிறுத்தை சிவா. அவருடைய பர்த்டே அன்னைக்கு இந்த ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாக ஒரு நடிகருடைய பர்த்டேக்கு தான் அந்த படத்தில் யார் லீட் ரோல் பண்ணுறாங்களோ அவங்க பிறந்தநாளுக்கு தான் ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி டேரக்டரோட பர்த்டே அன்னைக்கு இந்த ட்ரெய்லர் வந்திருக்கு. இது சூர்யாவுடைய பெருந்தன்மைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக அவருடைய பர்த்டே வந்துச்சு, நம்ம பார்த்தோம். அவங்க பிளான் பண்ணியிருந்தால் அன்றைக்கி கூட அதை ரிலீஸ் பண்ணியிருந்துருக்கலாம். பட் அதெல்லாம் இல்லாமல் சிறுத்தை சிவாவுக்கான ஒரு மரியாதை கொடுக்கணுன்ற வகையில் ட்ரெய்லர் வந்திருக்கு. சரி, எப்படி இருக்குது ட்ரெய்லர் அப்படின்னா ஒரு விஷுவல் ட்ரீட்னு சொல்லலாம். கேஜிஎஃப்லாம் பார்த்துட்டு அதில் வர பிஜிஎம், அதில் வர விஷுவல் இதெல்லாம் பார்த்துட்டு எப்பப்பா இந்த மாதிரி தமிழில் ஒரு படம் பண்ண போகிறீங்க, எப்போவுமே அதர் லாங்குவேஜில் இருந்தால் வரணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லா சினிமா ரசிகர்களுக்கும் இருந்துச்சு. அதில் சூர்யா மாதிரி ஒரு அசுரத்தனமான நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நடிகர் இந்த மாதிரி ஒரு கதையில் அவரை காமிச்சிருக்க விதம் இருக்கு இல்லையா, ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. ஒவ்வொரு சீனுமே வந்து பார்த்து பார்த்து செதுக்கி எடுத்திருக்காங்க. அதில் அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ், விஎஃப்எக்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு வார் பேஸ் பண்ண ஒரு படம். இது ஒரு பீரியாடிக்கல் ஃபிலிம் அப்படின்னு வரும்போது அதை ஷூட் பண்ணுறத நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். நம்ம லைவ் லொக்கேஷன்ஸில் போய் ஷூட் பண்ண மாதிரியான படங்களாக அது இருக்காது. எல்லாமே வந்து ஒரு ஃபேண்டசி வேர்ல்டாக இருக்கும். அதுக்குள்ளே ஒரு போர் நடக்க போகுது. ஒரு கடலில் வந்து பெரிய பெரிய கப்பல்களில் போர் புரிய வராங்க. போர் நடக்கும்போது 2 அணிகள் மோது என்ன நடக்கும், அதில் சிப்பாய்கள் எப்படி இருப்பாங்க, அந்த போர் படையினுடைய தளபதி எப்படி இருப்பார், அவங்க இப்போ யானை மேலே வராங்கன்னா அந்த யானை எப்படி ஒரு பிரம்மாண்டமான யானையாக இருக்கணும். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து கற்பனையில் இருக்கக்கூடிய விஷயங்களை நிஜத்தில் கொண்டு வந்து நிறுத்துறது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு வந்து ஒர்த்தான ஒரு படமாக தான் விஷுவலாக இது இருக்குது. இதில் சூர்யாவோட பர்ஃபார்மன்ஸ் சொல்லி ஆகணும். சூர்யா வந்து 2 இடங்களில் டைலாக் பேசுகிற மாதிரி வச்சுருக்காங்க. என் ரத்தமும் உன் ரத்தமும் வேறா அப்படின்னு அவர் கேட்கக்கூடிய அந்த ப்ரொனன்சியேஷனாக இருக்கட்டும், டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், அது எல்லாமே சூர்யா கிட்ட இருந்து நம்ம எப்போ எதிர்பார்ப்போம்ல ஒரு ஸ்டைல், அவருடைய டைலாக் டெலிவரி, அவருடைய ஆக்டிங், அதுக்கெல்லாம் வந்து தீனி போடக்கூடிய வகையில் அது இருக்குது. அதுக்கு அடுத்ததாக அவர் டைலாக் பேசுகிறாரு. அந்த இடம் தான் கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்குது. அது ஒரு ட்ரால் மெட்டீரியலாக மாறுற மாதிரி இருக்குது. அவர் வந்து அந்த டைலாக் அழகாக டெலிவர் பண்ணுறாரு. டேரக்டர் என்ன சொல்லியிருக்காரோ அதை பண்ணியிருப்பாரு. பட் அது எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒருவேளை இந்த படம் வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி கதையும் சரி பர்ஃபார்மன்ஸும் சரி எக்ஸலண்ட்டாக இருந்ததுன்னா இது பெருசாக தெரியாது. ஒருவேளை எங்கேயாவது கொஞ்சம் சறுக்குனாலும் பெரிய அடி வாங்கக்கூடிய அளவுக்கான ஒரு ஃப்ரேமு, ஒரு சீன் மாதிரி அது தெரியுது. ஏன்னா அதை இப்போவே வந்து ஒரு சிலர் ட்ரால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹேட்டர்ஸ் இப்போவே ட்ரால் பண்ணுவாங்க. பட் சினிமா ஆடியன்ஸ் அதை பார்த்துட்டு கொண்டாடிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. மிஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக அது ட்ரால் மெட்டீரியலாக மாறவும் வாய்ப்பு இருக்குது. தேவி ஸ்ரீ பிரசாத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் பற்றி சொல்லணும். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான ஒரு பீரியாடிக்கல் ஃபிலிம் இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் பண்ணக்கூடிய படம், அதுவும் 10 லாங்குவேஜில் ஒரே நாளில் ரிலீஸ் ஆக போகுது. ஏன்னா பேன் இண்டியா ஃபிலிம்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி எல்லாருமே பிஸ்னஸில் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா மாற்றிட்டாங்க. எந்த படம் உருவாகினாலும் அதை ஒரு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணாமல் அதை மல்டிபிள் லாங்குவேஜஸில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா. அதுவும் ஒரே நாளில் 10 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா சூர்யாவோட கெரியரில் இது ரொம்ப முக்கியமான படமாக இருக்க போகுது. அவருக்கு ரீசெண்டாக சில வெற்றிகள் கிடைச்சிது, இருந்தாலும் அவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் அவருடைய சினிமா கெரியரில் இன்னும் கிடைக்கல. அது இந்த படத்தின் மூலமாக கிடைக்குன்ற நம்பிக்கையில் இந்த படம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு டிஎஸ்பியோட பேக்ரவுண்ட் மியூசிக் அது உண்மையிலே எக்ஸலண்ட்டாக இருக்குது. சிறுத்தை சிவாவோட அவர் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருந்தாலும் இந்த படம் அப்படிங்கிறது, இந்த படத்தை சிவா தான் எடுத்தாரா இல்லை வேறு யாராவது ஷூட் பண்ணாங்களா அப்படின்னு ஒரு கேள்வியே வருது. ஏன்னா அவருடைய படங்களை நம்ம பார்த்துருக்கோம். சிறுத்தையில் ஆரம்பித்து கடைசியாக அண்ணாத்தை வரைக்கும் அவருடைய ஜானரே வேறு. சூப்பர் ஸ்டார்ஸை வச்சு படம் அஜித் படம் பண்ணிட்டாரு, கார்த்தியோட பண்ணார், ரஜினி சாரோட பண்ணிட்டார், இப்படி எல்லாரோடையும் அவர் படங்கள் பண்ணிட்டார். இப்போ சூர்யாட்ட வரும்போது சூர்யாவுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, அவருடைய ஆக்டிங் ஸ்கில்ஸ்ன்னு இருக்குது. அதெல்லாம் சரியாக கொண்டு வர மாதிரி இந்த படத்தை அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. பாபி தியோல் ஏற்கனவே அனிமல் அப்படிங்கிற படத்தில் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அவரை தமிழுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அவருடைய காட்சிகள், அவர் நடிச்சிருக்கிற விதம், அதெல்லாம் பார்க்கும்போதும் சூர்யா மாதிரியான ஒரு எக்ஸலண்ட்டான பர்ஃபார்மருக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்போசிட்டில் இன்னொரு கேரக்டர் இருந்தால் தான் அவரால் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த பக்கம் வந்து ஒரு டம்மியான ஒரு வில்லனையோ ஒரு நெகட்டிவ் ஷேட் பண்ணுறவங்கள வச்சுட்டு சூர்யாவால் அங்கே பர்ஃபார்ம் பண்ணவே முடியாது. அதனால் அவரோட ப்ரெசன்ஸ் பார்க்கும்போது, ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பார்க்கும்போது டெஃபினட்டாக சூர்யாவுக்கும் அவருக்குமான போர்ஷன்ஸ் நம்மளை தேட்டரில் ரொம்ப ரசித்து பார்க்க வைக்க போகுது அப்படின்னு தெரியுது. சூர்யா எவ்வளோ வலிமையானவர். அந்த கங்குவா கேரக்டர், கங்குவா அப்படின்னா மேன் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபயர் சாங் கூட ஏதோ ஒன்று ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதுலேருந்து
அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மனுஷன் அப்படின்னா அதை காமிக்கிற விதமாக ஒரு முதலையை வந்து அப்படி அசால்ட்டாக அவர் தூக்கி போடுற மாதிரி ஒரு சீன் வச்சுருக்காங்க. அதெல்லாம் இங்கே பார்க்கும்போது நம்ம சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம், சில பேருக்கு இதெல்லாம் என்னங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். பட் தேட்டரில் அதை எப்படி கொடுக்க போகிறாங்க, அந்த பிஜிஎம்மோட அந்த ஸ்டோரி போகக்கூடிய வேகத்தில் சூர்யா இந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் பண்ணுறாருன்னா அங்கே எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் ஒரு கொஷின். நல்லா இருந்தது அப்படின்னா எக்ஸ்ட்ரீமாக போயிடும், சின்னதாக மிஸ் ஆனாலும் ட்ரால் மெட்டீரியலாக மாறக்கூடிய ஒரு எலிமெண்ட் அது. அடுத்ததாக இந்த சிஜி ஒர்க்கு, விஎஃப்எக்ஸ் இது எல்லாத்தையுமே பின்னி பெடல் எடுத்திருந்தாலும் ஒரு சில இடங்களில் ஒரு சில போர்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது கரெக்டாக பண்ணியிருப்பாங்களா, இந்த விஎஃப்எக்ஸ் சரியாக வருமா அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்களும் ஒரு சில இடங்களில் வருது. கருணாஸ் ஏற்கனவே நந்தா படத்தில் கருணாஸ் சூர்யா அந்த காம்பினேஷன் வந்து இன்றைக்கும் மறக்கவே முடியாத ஒரு காம்பினேஷன். அதுக்கப்புறம் அவங்க எத்தனை படம் பண்ணாங்கன்னு சரியாக தெரியல. பட் ஆனால் இந்த படத்தில் கருணாஸ்க்கும் ஒரு முக்கியமான ரோல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஃப்ரேமில் அவரை காமிக்கிறாங்க, அவரோட லுக்கும் இதுதான் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு லுக்காக இருக்குது. ரொம்ப நாளாக அவர் வந்து பெரிய அளவுக்கு படங்கள் பண்ணாமல் இருக்கார். ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறமா இவ்வளோ பெரிய படத்தில் ஒரு ப்ராமினென்ட் ரோல் அவர் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கும்போது அவருடைய ரோல் என்னவாக இருக்குன்றது யோசிக்க வைக்குது. அதே நேரத்தில் இது பெருமாச்சி மண்ணு அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு டயலாக் வச்சுருக்காங்க சூர்யாவுக்கு. இப்போ பெருமாச்சி அப்படிங்கிறது என்னன்றது நிறைய பேர் தேடுறாங்க. பெருமாச்சி அப்படின்னா ஒரு பெரிய போர்ப்படை தலைவன் அப்படின்னு சொல்கிறதா, இல்லை ஹிஸ்டாரிக்கலாக இதுக்கு ஏதாவது பின்னணி இருக்கா, வேற ஏதாவது ஒரு வரலாற்று பின்னணியை கொண்டு அதிலிருந்து தழுவி எடுக்கப்பட்ட படமா அப்படிங்கிற கேள்விகளை எழுப்புது. நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கேஜிஎஃப் மாதிரியான பிரம்மாண்டமான படங்கள் தமிழில் வரணும்னு நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் பொன்னியின் செல்வன், பாகுபலி இல்லாமல் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இதிலிருந்தெல்லாம் மாறுபட்டு இவங்க என்ன சொல்ல போகிறாங்க, ஒரு 10 மொழியில் ரிலீஸ் ஆகிற படம் 300-350 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டு, பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் வருது, சூர்யாவோட கடின உழைப்பு, இதெல்லாம் தாண்டி ரசிகர்களை எப்படி இவங்க சந்தோஷப்படுத்த போகிறாங்க, அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கிறாங்களா அப்படிங்கிறதா. ஏன்னா வார் மூவிஸ் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி ஆடியன்ஸ்க்கு வந்து எல்லாமே ஈஸியாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா மாறிடுச்சு. ஓடிடிலாம் வந்ததுக்கப்புறம் எந்த லாங்குவேஜில் எந்த படம் வந்தாலும் உடனே இங்கே பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஆடியன்ஸோட எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்குது. முன்னாடி மாதிரி நம்ம தமிழ் சினிமாவை மட்டும் பார்க்கல, இல்லைனா நம்ம ரீஜனல் லாங்குவேஜஸ் மட்டும் பார்த்துட்டு இந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போது டேரக்டர்ஸ்க்கான அந்த வேலைன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்றைக்கி வந்து உட்காரக்கூடிய ரசிகன் ஒரு இயக்குனரை விட அதிகமான சினிமா நாலேஜ் இருக்கக்கூடிய ஒருத்தராக இருக்கிறான். அப்போ வந்து அந்த ரசிகனை திருப்திப்படுத்துறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. சிறுத்தை சிவாவுக்கும் தொடக்கத்தில் ஒரு பெரிய லான்ச்சு, அதுக்கப்புறமா அஜித் படங்களில் அவருக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருந்தாலும் அண்ணாத்தேங்கிற படத்தில் கமர்ஷியலாக அவரால் சக்ஸஸ் பண்ண முடியலை. அதுலேருந்து இந்த படம் வந்து அவர் கொடுக்குறாருன்னு சொல்லும்போது கமர்ஷியலாகவும் இதை வெற்றி பெற வைக்கணும், அதே நேரத்தில் சூர்யாவுடைய ஆக்டிங் ஸ்கில்ஸையும் வெளில கொண்டு வரணும். இது ரெண்டுமே பெரிய சேலஞ்சாக அவருக்கு இருக்குது. ஸ்டார் கேஸ்ட் பார்க்கும்போதுமே இந்த கதைக்கு தேவையான ஆக்டர்ஸ் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. பாலிவுட்லேருந்து டிஷா பட்டானி அப்படிங்கிறவங்கள லீட் ரோல் பண்ண வர வச்சுருக்காங்க. அவங்களுடைய போர்ஷன்ஸும் நல்லா வந்திருக்கிறதாவே சொல்கிறாங்க. இப்போ ஓவராலாக பார்க்கும்போது கோலிவுட்டில் ஒரு முக்கியமான படமாக இருக்க போகிற ஒரு படம் தான். அந்த எதிர்பார்ப்பு, பட்ஜெட்டு, ரிலீஸ் இதெல்லாம் தாண்டி இந்த படத்தோடைய மேக்கிங் பார்க்கும்போது இது ஹிட் ஆகிற பட்சத்தில் இது ஒரு புது ரூட்டை வந்து கோலிவுட்டில் பிஸ்னஸ் வைஸாகவும் ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி படங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். இதெல்லாம் விட ரொம்ப நாளாக தமிழ் சினிமா ரசிகர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், சூர்யாவும் கார்த்தியும் ஒரே படத்தில் எப்போ நடிப்பாங்க அப்படிங்கிறது. கடைசியாக அந்த ட்ரெய்லரில் ஒரு ஃப்ரேம் வச்சுருக்காங்க, பிளர்ரியாக இருக்குது, யாருன்னு தெரியாத மாதிரி. ஆனால் ரசிகர்கள் எல்லாரும் இப்போவே கெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அது கார்த்தி தான். கார்த்தி வந்து ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு இந்த படத்தில் அப்படிங்கிற ஒரு டாக் இப்போவே இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் கார்த்தி எந்த மாதிரி மிரட்ட போகிறாரு, அண்ணனும் தம்பியும் ஒரே ஃப்ரேமில், சிங்கமும் சிறுத்தையும் ஒரே ஃப்ரேமில் இருந்தால் எப்படி இருக்குன்ற அந்த ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டே இந்த படத்துக்கு ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும், ஒரு பெரிய ஓப்பனிங்கை கொடுக்கும்னு சொல்லலாம். இந்த படம் பந்தயம் அடிக்குமா அப்படின்னா பந்தயம் அடிக்கிறதுக்கான அத்தனை வாய்ப்பும் இருக்குது. சூர்யாவோட கெரியரில் இது ஒரு கேம் சேஞ்சராகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் கங்குவா ட்ரெய்லர் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.